அம்மா எல்லாருக்கும் வணக்கம். ஹைதராபாத்தை சேர்ந்த கிருஷ்ணன் கீதா அவர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா. ஆமாம், நேற்று நீங்கள் எங்கள்கிட்ட பேசுனீங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லணும், நாங்கள் சொல்ல மறந்துட்டோமா. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் நல்லது நடக்குமா. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பைரவர் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பைரவர் கண்டிப்பாக ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் இந்த வருஷம் நல்லா அமையும். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் கணவரும் சூப்பர் டைப்பு. உங்கள் நல்ல உள்ளத்துக்கு கண்டிப்பாக நல்ல பைரவர், கால பைரவர் ஈஸ்வரனே அவங்களுக்கு நல்லா சீக்கிரத்தில் அவங்க நினச்சதை நிறைவேற்றி கொடுறா. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. நீங்கள் நல்லா இருக்கணும். நான் தினந்தோறும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். கிருஷ்ணன் கீதா அவர்களுக்கு நான் தினந்தோறும் நான் வேண்டிக்கிறேம்மா. சமயபுரத்து அம்மா அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். நம்ம மக்களும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு நம்ம மக்களும் அவங்களுக்கு இந்த 2025 26 ஒரு பாக்கியத்தை பெற்று அவங்க நல்லா வச்சிருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துங்கம்மா. அதுதான்மா மனசார வாழ்த்துறது. அவங்க இந்த ஜீவனுக்கு பைரவர் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஜீவனை அவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம். இந்த ஜீவங்களை அவ்வளோ பாதுகாப்பாங்களாம். அந்த பைரவர் ஏன் கண் திறந்து பார்க்கல. அவர்கிட்ட எல்லாரும் வேண்டிக்குவோம். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்குவோமா. இதே மாதிரி எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இந்த ஜீவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு, இந்த ஜீவங்கள் மேல பாசமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோமா.